காலையில் அந்த இந்த ஆராதனை இல்லை, அதிகாலை ஜபம் இல்லை. வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாரும் 10 மணிக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசன பகுதி. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாய் வந்த ஒரு நாள். இந்த நாளை குறித்து பார்க்கும்போது கிரேட் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிரேட் ப்ரொக்ளமேஷன் என்று சொன்னால் பிரகடனப்படுத்துவது. என்ன பிரகடனப்படுத்துறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னை ராஜா என்பதை வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிவித்த நாள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. திடீர்னு யாராவது ஒரு இந்துக்காரங்க அவங்கள பார்த்து, ஒரு முஸ்லீமோ இந்துவோ அவங்கள பார்த்து, என்னங்க இன்னைக்கு நாள், எல்லாரும் அந்த ஓலையெல்லாம் முடிச்சுட்டு ஊர்வலம்லாம் போயிட்டு இருக்கிறீங்க. ஊர்வலம் போகிறதில்ல, நம்ம போகிறதில்ல. போனால் ஊர்வலம் போகலாம். இந்த முதமலையாம் பேஸ்திரியிலேருந்து நீங்கள் உங்களையெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரியா இருக்குது. ஸ்தோத்திரம். நான் தான் நடந்துட்டு இருக்கணும். அப்புறம் நீங்களாம் உக்காந்துக்குவீங்க அங்கேயே. போகலாம். அங்கேருந்து ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 3 வரைக்கும் என்ன பண்ணலாம், ஊர்வலம் கட்டிட்டு போகலாம். சர்ச் இருக்குது அப்படின்னு காட்டி நல்லா பண்ணலாம். ஆனால் நடக்கிற டிக்கெட்டாக இருக்கணும். நீங்கள் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு ஊர்வலத்தை என்ன பண்ணலாம், அது ஃபேஸ் 1லேருந்து 3 வரைக்கும் வெறும் முதமலை மட்டும் போனால் போதும். போகிற வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ட்ராக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு நம்ம வந்து சுவிசேஷம் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு தோண மாட்டேங்குது. எல்லோரும் அப்படியே நடக்க முடியாத டிக்கெட்டாக இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் வண்டியிலையாவது போகலாம். நடக்கலைனாலும் என்ன பண்ணலாம், ஆளுக்கு ஒரு பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வாலிப பசங்க மட்டும் அப்படியே மொல்லமாக நடக்க வச்சு, நடக்காத டிக்கெட்லாம் இயேசுவை பவனி ஏற்றுற மாதிரி உங்களை பவனி ஏற்றி உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டாவது போகலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம் அடுத்த வருஷம். சோதரம் பவனியாய் வந்தார். எல்லாரும் கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு நாள், எல்லாரும் ஓலை பிடிக்கிறீங்க, ஊர்வலம் போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, என்னதான் ஸ்பெஷல் இன்னைக்கு? நீங்கள் சொல்லணும், இயேசு கிறிஸ்து தன்னை ராஜா என்று உலகத்துக்கு அறிவித்த நாள் தான் இந்த நாள், குருத்தோலை ஞாயிறு. அப்படியா? யாருக்கு ராஜா? இஸ்ரவேலுக்கு ராஜாவா? எல்லாருக்கும் ராஜா. அதான் இன்னைக்கு செய்தி. இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் ராஜா? எந்த ராஜாவை எதிர்பார்த்தாங்க, ஆனா எந்த ராஜாவா அவர் வந்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் போனா போதும். ஈரானுக்கு ஈரான் தான் உலகத்தை ஆளணும், இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேல் தான் உலகத்தை ஆளணும். நம்மளால இந்தியாக்காரனுக்கு உலகத்தை ஆளினாலும் பரவாயில்ல, என்னைய சமாதான தூதனா மாத்தினீங்கன்னா போதும். ஏன்னா பாகிஸ்தான்காரன் போய் உட்காந்துருக்கிறான், நான் சமாதானம் பண்றேன்ட்டு. அவனை பார்த்தா சமாதானம் பண்ற மாதிரியா இருக்கு. எங்களை அனுப்புங்க, நாங்க 2 பேருக்கு என்ன பண்றோம், சமாதானம் பண்றோம். எல்லாருக்கும் அவங்க ராஜ்யம், அவங்க ராஜா தான் பெருசு. இந்த வேத பகுதியை பார்க்கும்போது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான வாசிங்க பெத்பகேய்க்கு வந்தபோது சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இங்கே இருப்போம், என்னமோ ஒன்று செய்ய போறார். ஃபர்ஸ்ட் சீஷர்களை கூப்பிடுறார். நான் சொல்றது நல்லா கேளுங்க. இந்த ஊருக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டியும் பார்ப்பீங்க. அதை அவுத்துட்டு வாங்க. அவுத்துட்டு வரும்போது அந்த ஓனர் கேட்பாங்க, என்னடா திருடுறீங்களா, எங்கடா கூப்பிட்டு போறீங்க அப்படின்ட்டு. உடனே அவங்கள்ட்ட சொல்லுங்க, இயேசு கேட்கிறாருன்னு சொல்லுங்க. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. நல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா இதுதான் முதல்
ஒரு ஒரு ராஜ்யத்துக்கு உண்டான ஒரு ராஜாவுக்கு உண்டான முதல் தகுதி என்னன்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தின் மேலே முழு அதிகாரமும் அவருக்கு இருக்கும். அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும். அவர் என்ன சொன்னாலும் போதும், மக்கள் அப்படியே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இதை என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல கரெக்டாக கிளியராக சொல்கிறார். இயேசுவுக்கு வேணும்னு சொல்லி கேளு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாரும் போகிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம், 19ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. இதே சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் இதுல வேற மாதிரி சொல்றாரு பாருங்க. மனுஷரிலும் வாசிங்க. ஒருவனும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்குடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். போதும். ஒரு ராஜா தான் விரும்புகிற காரியத்தை, தான் செய்ய விரும்புகிற காரியத்தை உடனே செய்து முடிப்பார். இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு கழுதையும் குட்டியும் வேணும். லூக்கால என்ன போடப்பட்டிருக்கிறது, கழுதை குட்டின்னு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தர் இப்போ நான் பார்த்து நான் நினைச்சதை ஒருத்தர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை பிரதர் கமலேஷ் இருக்கிறார், அவர் அதே சம்பவத்தை பார்த்து அவர் எழுதுறாருன்னு வச்சுக்கோமே, அவர் ஒரு இதில் என்ன பண்ணுவார், எழுதுவார். இப்போ இன்னொருத்தர் பார்த்து அதே சம்பவத்தை அவருக்கு தெரிஞ்சு எழுதுறாருன்னா, அப்படி தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க எல்லாரும் இதை சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு டீட்டெயில்ஸோட சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ முதலாவது கழுதை வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அவங்க போனாங்க, இது எங்களுக்கு வேணும். யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க, இயேசுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். ஓனர்ஸும் ஒன்றுமே சொல்லலை, குட்டியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், வேணுங்கிறத என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அவருக்கு உரிமை இருக்குது, ஆண்டவருக்கு உரிமை இருக்குது, பாஸ்டருக்கும் உரிமை இருக்குது. இப்போ அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி, வாயே வரமாட்டேங்குது, ஜெபம் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ராஜ்யம் ராஜான்னு வரும்போது இப்படி தான் யோசிக்கணும். எதுக்காக சொல்கிறேன், இங்கே ஒரு பிரின்சிபல் இருக்கு, ராஜ்யத்தின் பிரின்சிபல், கிங்டம் பிரின்சிபல். என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னால் கொடுக்க என்ன பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. ராஜா கேட்கிறார், ராஜ்யத்தில் உள்ளவர்கள் அதை கொடுக்கிறார்கள். வேண்டாம் என்று சொல்லி நிறுத்தவில்லை. அவருக்கு தெரியும், அவர் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அல்லையிலே சொல்லுங்க, அவர் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். போறாரு, போங்க அவுத்துட்டு வாங்க. எவ்வளோ ஒரு கமாண்ட், அதில் போய் கெஞ்சி வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் அங்கே சொல்ல. நீங்கள் போங்க, அங்கே கழுதை இருக்கும், அவுத்துட்டு வாங்க. இவங்க போகிறாங்க, அதே மாதிரி கழுதையை பார்க்குறாங்க, உடனே அவுக்குறாங்க. கழுதையோட ஓனர்ஸ் கேட்குறாங்க, ஏசு கேட்டார், அவ்வளோதான் ஆன்சர். அல்லையிலே சொல்லுங்க, ஏசு கேட்டார். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அப்படி தான் சொல்லுவோம், ஏசு கேட்டார், பர்மிஷன் தரீங்களா, தரலையா, கொடுத்துருவான். உண்மைதான், கொடுத்துருவான், ஒன்றும் பேச மாட்டான். இதுதான் அதிகாரம். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கும்போது அவருடைய ராஜ்யத்தின் கீழே எல்லாம் எப்படி வேலை செய்யும் சொன்னா, அவருடைய அதிகாரத்துக்கு எல்லாம் கீழ்ப்படிந்திருக்கும். அவர் நினைத்தவைகள் எல்லாம் அவர் செய்து முடிப்பார். அவர் கேட்பவைகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இதுதான் ராஜா என்பதற்கு முதல்
அடையாளம். மறுபடியும் இப்ப மத்தேயு சுவிசேஷத்துக்கு போவோம். அடுத்தது 4ஆம் வசனம் வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. முதலாவது ராஜாவென்று தன்னை அறிவித்த நாள். அடுத்தது ராஜா எருசலேமுக்கு வருவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். எங்க இருக்கு அந்த தீர்க்க தரிசனம் பாஸ்டர்? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சகரியா 9:9 போடு. எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலன்னு சொன்னா அவர் மேசியா அல்ல. மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் காலத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா வருவார். அந்த ராஜா எப்படி வருவார்? எப்படி வருவார்? கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருவார். தாழ்மை உள்ளவராய் இருப்பார். ராஜா எங்கேயாவது கழுதைகள் வந்து பார்த்துருக்கிறீங்களா? அப்ப அன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவன் என்ன நினைச்சிருப்பான்? என்னடா அது சம்பந்தமே இல்லாத ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க மறந்து போகல. யூதர்கள் நினைவு வச்சுட்டே வராங்க. நினைவு வச்சுட்டே வந்து இவர் இந்த சம்பவத்தை என்ன பண்றாரு? செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னா யார் தான் மேசியா? நான் தான் மேசியா அப்படிங்கிறத வெளிப்படையாக நான் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா, இப்பொழுதே நான் வருகிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே என்ன பண்ணியிருக்கிறாரு? போய் கழுதையும் கழுதை குட்டியும் அவுத்துட்டு வாங்க, நான் மேலே ஏறி வரப்போறேன். அதை மத்தேயு சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருவார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். சீயோன் என்றால் என்ன? எருசலேம். எருசலேமின் குமாரத்தியே அப்படின்னு தான் சொல்றாங்க. சீயோன் நகரத்தை என்னன்னு சொல்றாங்க? தாவீதின் நகரம் சொல்றாங்க. சீயோன்னா என்ன? தாவீதுடைய கோட்டை, தாவீதுடைய நகரம் எருசலேம், சிட்டி ஆஃப் டேவிட். இதே இடத்துல தான் தாவீது ராஜாவா அப்படியே போர்லாம் ஜெயித்துட்டு அப்படியே நடந்து வந்த ராஜா, தாவீதுடைய வம்சத்துல ஒரு ஆள். அதே போல எழும்பி தாவீதினுடைய பொற்காலத்தையும் தாவீது விட்டு சென்ற அந்த லீனியாலஜி அவங்க தொடர்ந்து அவங்க பெரிய இடத்துல இஸ்ரவேலை கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜ்யத்தை கொண்டு போய் நிலைத்து நிறுத்துவாங்கன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்துக்காக அடிமைத்தனத்துக்கு கீழே காத்திருக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் என்ன பண்றாரு? கழுதையை அவுத்துட்டு அது மேல ராஜாவா ஏறி உட்காந்து போக போறார். இது நல்லா தெரியும். இவரை கொண்டு போய் இது எங்கேயோ விட போகுது இயேசு கிறிஸ்துவ. இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை செஞ்சுட்டாருன்னு சொன்னா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க, யாருப்பா அந்த இயேசு கிறிஸ்துன்ட்டு. ஆனா இதை முடிச்சுட்டாருன்னு சொன்னா இதுக்கப்புறம் எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மேல வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன? அவர் திருடினாருன்னு சொன்னாங்களா? அவர் பொய் சொன்னாருன்னு சொன்னாங்களா? மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தினாரு, புரட்சி பண்ணாரு, எதிர்த்தாரு, வரி கட்ட வேணான்னு சொன்னாரு, எல்லாரையும் வந்து வெட்டுங்கன்னு சொன்னாரு, எல்லாரையும் கூத்துங்கன்னு சொன்னாரு. சொன்னாங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன? யூதருக்கு ராஜா என்று தன்னை
அறிவித்தார். எங்க சார் அறிவித்தாரு? இங்கதான் அறிவிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் அலர்ட் ஆனாங்க. இது வரைக்கும் எல்லாரும் சைலண்டா தான் இருக்கிறாங்க. என்னைக்கு இவர் கழுத குட்டி மேல ஏறி வந்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொன்னாரோ அப்பவே ரோமாபுரிகள் எல்லாம் அலர்ட் ஆயிட்டானுங்க. ரோமர்கள் எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னு சொன்னா, ஓ இவர் தான் அந்த ராஜாவா? எப்போ ஏரோதின் காலத்துல கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தோமே அந்த மேசியா இப்போ ஒரு கழுத குட்டி மேல ஏறி வந்துட்டாரு. பயம் வந்துருச்சு. கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ண போறாரு. நம்ம ஆளுங்க பாருங்க பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு புரட்சி வெடிக்கிட்டோம். முக்கியமாக அது என்ன ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல் சொல்லுவாங்க, டெல்லியில் ஒன்று இருக்குது, ஜவஹர்லால் நேரு, JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இவங்களாம் இருக்கிறாங்க. அங்கே தான் இளம் பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து எழும்புமா. நம்ம டெல்லி பாலிட்டிக்ஸில் பெரிய பெரிய ஆளுங்களாம் அங்கிருந்து தான் வந்து பொலிட்டிஷியனாக மாறிக்கிறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எவனா ஒரு இளமையான ஒருத்தர் ஒரு 10 பேரை சேர்த்தி ஒரு போராட்டம் பண்ணி மேலே வந்துட்டான்னு வைங்க, உடனே அலர்ட் ஆயிடுவாங்க. தூக்கடா முதல்ல அவனை விடாதீங்க. ஒன்று அவனை நம்ம கட்சியில் சேர்த்துங்க, இல்லைன்னா அவனை ஆளிடுற அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னான் இவன் எல்லாருக்கும் இவன் என்னவா மாறிடுவான், ஒரு த்ரெட்டாக மாறிடுவான், ஒரு சகுனி ஆயிடுவான். அரசியல் அப்படிதான், பரபரப்பு, பயம், நம்மளை கவுத்திடுவான், நம்ம ராஜ்யத்தை எடுத்துருவான், மக்கள் எல்லாம் அவன் பக்கம் போயிடுவாங்க. அதெல்லாம் சேரவே விட மாட்டாங்க. எல்லாரையும் பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லாரையும் பிரிச்சுட்டே இருக்கிறான் பாருங்க. பாலிடிக்ஸ் வர வரைக்கும் ஆளுக்கு டெல்லிக்கு டிக்கெட்டு போட்டு ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போவான். அங்கே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, டீ குடிச்சிட்டு வந்துடுவானுங்க. ஆனால் இங்கே நியூஸ் வரணும், இவர் டெல்லி சென்றார், இவர் அவரை பார்த்தார், இவர் இவரை பார்த்தார். மக்களை குழம்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் குழம்பி போய் ஓட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு அரசியல் தந்திரம். இப்போ இந்த ரோமாபுரிகள் எல்லாம் யாரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க? யூதர்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும். யூதர்கள் நினைக்கிற அந்த ராஜ்யம் எழும்பக்கூடாது, அந்த ராஜா எழும்பக்கூடாது, அந்த புரட்சியாளன் வரக்கூடாது. அவன் வந்தால் நம்முடைய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் உடைத்து நம்ம ராஜ்யத்தை கீழே போட்டு நம்மளை எல்லாரும் ஒன்றில்லாமல் பண்ணிடுவான். ஜனங்க நமக்கு வரி கொடுக்க மாட்டாங்க. ரோமர்களுடைய ஆட்சி மறந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். மறுபடியும் யூதர்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் உண்டாயிரும். சுதந்திர காற்றை அவங்க சுவாசிக்க கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்துதான் இவன் யூதர்களுக்கு ராஜா என்று தன்னை சொன்னானோ அப்படின்னு கேட்குறாங்க பிலாத்து. என்ன சார் இவன்ட்ட பிரச்சனை? நம்மாலே போய் சொல்றான், இவன் தன்னை யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறான். அது என்ன பெரிய பிரச்சனையா, பெரிய குற்றமா? அது என்ன பெரிய குற்றம்? அவன் தன்னை ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நான் தான் சிஎம் ஆவேன்னு சொல்றான். எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பான், உடனே போஸ்ட் அடிப்பாங்க, வருங்கால முதல்வர் அவர்களே. கவுன்சிலர் கூட ஆகிருக்க மாட்டான், ஆனால் உடனே போஸ்ட் எப்படி வரும், வருங்கால முதல்வர் அவர்களே. ஆனால் நம்மளும் யாரும் பயப்படுறதில்லை அவனை பார்த்து. ஆனால் இவனுக்கு எல்லாரும் பயந்துட்டானுங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து. ஏன்னு சொன்னா அந்த தீர்க்க தரிசனம் சகரியா 9:9 யாரும் மறக்கவே கூடாது. மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து சத்தமிட ஆர்ப்பரி, உன்னுடைய ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். தீர்க்க தரிசனம் இருக்குது. இதுதான் உறுத்துது எல்லாரையும். என்னடாச்சு? அடுத்து சங்கீதம் 118, 25, 26 வாசிங்க. தாவீதின் காலத்தில் எழுதப்பட்டது. சங்கீதம் 118, 25, 26 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட தக்கவர், உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதான் தீர்க்கதரிசனம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆண்டோடைய நாமத்தினால் வருகிறவரை உயர்த்துறாங்க, கம்பீரிக்கிறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. எங்க நடக்குது? எருசலேமில் நடக்குது. ராஜா என்ன பண்றாரு, வந்துட்டாரு.
தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 21:6. அடுத்து 21:8 வாசிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். இதுக்கு தான் சங்கீதத்தை வாசிக்க சொன்னேன். இதே வசனம் தான் அங்கே இருக்குது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாரும் போய் தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்றாங்க, தங்களுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு போய் ரோட்ல போடுறாங்க, விரிக்கிறாங்க. சால்வமா ரெட் கார்பெட்டு இன்னைக்கு பார்க்குறீங்களா? ரெட் கார்பெட்டு. ஒருத்தர் கல்யாணம் பண்ணார், சர்ச்சு கட்டின புதுசில் கல்யாணம் பண்ணார். இங்கிருந்து அப்போ வீடு இல்லை, இங்கிருந்து அங்கே கடைசி வரைக்கும் கார்பெட்டு போட்டார். நான் போய் கேட்டேன், பிரதர் எங்கேங்க பிரதர் இவ்வளோ பெரிய கார்பெட்டு பிடிச்சிட்டு வந்தீங்க? அட போட்டால் நல்லா இருக்கும் பாஸ்டர், பாருங்க கல்யாணம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அதே மாதிரி அந்த மனம் பொண்ணு என்ன பண்ணுச்சு, அங்கிருந்து அப்படியே ரெட் கார்பெட்டில் நடந்து வந்துச்சு. பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆஹா ஓஹோன்ட்டு பாருங்க. ரெட் கார்பெட்டு எப்படி வந்தது? அன்னைக்கு ராஜாக்களை வரவேற்பதற்காக தங்களுடைய வஸ்திரங்களை கொண்டு போய் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, விரிப்பார்கள். விரித்து தாவீது ஜெயிச்சுட்டு வருவாராம். ஜெயிச்சுட்டு வரும்போதெல்லாம் அவருடைய அரண்மனையுடைய தூண்களிலே என்ன கட்டப்பட்டிருக்குமா, குருத்தோலை கட்டப்பட்டிருக்குமா. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? சிம்பிள் ஆஃப் விக்டரி. தாவீது ஜெயிச்சுட்டு வருகிறார். தாவீதுக்கு தோல்வியே இல்லை. தாவீது ஜெயம் கொண்டவர். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அவர் ராஜ்யம் பூமியின் எல்லைகளில் எல்லாம் பழுகி பெருகும். யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தாவீதுக்கு எதிரானவன் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றதுக்காக குருத்தோலைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம், கட்டி ஆர்ப்பரித்து அவனை கொண்டாடுவாங்களாம். ஒரு ஹோம் கமிங். ஒரு சோல்ஜர் ஜெயிச்சுட்டு வரும்போது எப்படி ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை வரவேற்பாங்க. ஒரு கிராமமே சேர்ந்து, வாங்க யுத்தத்தில் ஜெயம் எடுத்து வந்துக்கிறீங்க, நம்மளுடைய தேசத்தை பெருமைப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிற மாதிரி அன்னைக்கு தாவீதினுடைய அரண்மனையின் தூண்களிலே குருத்தோலைகள் கட்டப்பட்டு அவன் ஜெயமோடு வருகிறான் என்பதை ஜனங்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடின. அதே சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கேம் இன் ஜெருசலேம். எருசலேம்ல என்ன பண்றாங்க, எல்லாரும் குருத்தோலைகளை கையில் எடுக்கிறாங்க. குருத்தோலையில கை எடுத்த உடனே என்ன ஆகி போச்சு, என்ன ஆகி போச்சு சொல்லுங்க? ராஜாவை வரவேற்கிற அந்த ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற சத்தம் எல்லா இடத்திலும் கேட்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஒருவேளை இயேசு மேசியாவா இல்லை என்று சொன்னார், ஒருவேளை இயேசு ராஜாவாய் இல்லை என்று சொன்னார், இதெல்லாம் ஏன் எனக்காக செய்றீங்க? ஏன் என்னைய ஹானர் பண்றீங்க? ஏன் என்னைய கனப்படுத்துறீங்க? ஏன் எல்லாரும் என் காலில் வந்து உழுவுறீங்க? ஏன் எல்லாரும் எனக்கு சால்வையை விரிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் எனக்கு குருத்தொலையை பிடிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு. கேட்டாரா? இல்லை. இதே வேத புஸ்தகம்தான் 3000-4000 ஆண்டுகளாக இன்றைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எப்படி ஓசனா என்று சொன்னார்களோ, எப்படி தாவீதின் மைந்தனை வரவேற்றார்களோ. ரெண்டாவது இன்னொரு காரியம், மத்தேயு ஆரம்பிக்கும் போது தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள அந்த பிளட் லைனை காண்பித்துட்டு தான் மீதி எல்லாம் பேசுவார். அல்லேலூயா. யோவான் கூட சொல்லிடுவார், ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு. மத்தேயு அப்படி இல்லை. மத்தேயு யாரு? ஒரு யூதன். எப்பேற்பட்ட ஒரு யூதன்? இந்த பாருங்க, இந்த அண்ணா காய்பா இந்த மாதிரி இந்த பிரதான ஆசாரியர்கள் அந்த மாதிரி ரொம்ப சட்ட திட்டங்களை படித்த ஒரு மனுஷன் தான் மத்தேயு. யூதர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, இயேசு மேல என்னெல்லாம் குற்றம் சாட்டினாங்க, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்படி பார்த்தாங்க, எல்லாமே தெரியும் மத்தேயுக்கு. ஆனா மத்தேயு முதல்ல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு இங்க எழுதுறாரு, இவர் தான்பா தாவீதின் குமாரன். அல்லேலூயா. பிளட்டிலே வந்தாச்சு. இப்ப என்ன பிரச்சனை?
மேசியாவை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிக்கல்? ஏன்னா மேசியா எப்படி வருவார்? தாவீதுடைய லைனில் தான் வருவார் அப்படிங்கிறத தீர்க்க தரிசனம். அதுவும் நிறைவேறிடுச்சு. எல்லாவற்றிலும் பார்க்கும்போது இவர் தான் தாவீதின் குமாரன், இவர் தான் ராஜ்யத்தை அமைக்க வந்தவர். இப்ப ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இவர் போய் சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும். ரோமர்களை என்ன பண்ணணும்? அடிச்சு துரத்த வேணும். இந்தியாக்காரங்களுடைய எதிர்பார்ப்புலாம் என்ன? டெல்லியில் அந்த பிரைம் மினிஸ்டர் சீட்டில் ஒருத்தர் ரொம்ப நாளாக உட்காந்துருக்குறாரு. என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் எதுவும் தெரியல, யாரும் வரவும் முடியல, வந்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்ப்பு என்ன? அது மாறுமா மாறாதா பாஸ்டர்? என்ன நடக்க போகுது? அதே மாதிரி தான் யூதர்கள் அன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக ஏரோது யோவான் ஸ்நானகன் வந்தான், எதிர்பார்த்தாங்க பெரிய ஆளாக இருப்பான். யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் வெட்டி சாய்ப்பான், ஒரு புரட்சி ஏற்படுத்துவான், கையில் எடுப்பான். ஆனால் வனாந்தரத்திலே இருந்தானே தவிர ராஜா கிட்ட போல, தன்னை ராஜா என்று அறிவிக்கவில்லை. அவன் பேசுறத பார்த்தா எவனும் அவனை ராஜான்னு சொல்லவே முடியாது. அவனை வெட்டிட்டான். ஆனால் அவன் மேலேயும் பயம் இருந்துச்சு. ஒருவேளை இவன் ராஜ்யத்தை அமைச்சாலும் அமைச்சிருவான்னு சொல்லி அவனை என்ன பண்ணிட்டானுங்க? வெட்டிட்டானுங்க, தலையை சீவியாச்சு, அவன் போயாச்சு. அடுத்து வேற யாருமே எழும்பல, ஒரே ஒருத்தர் தான் எழும்பி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆனால் சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார், ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறார். என்ன பேசுகிறோங்கிறத ரொம்ப கவனித்து பேசுகிறாரு. அடிக்கடி வாயை விடுறது கிடையாது. நிறைய பேர் வாயை கிளறியும் பார்க்குறாங்க. இதுவும் நடக்கும் பாருங்கள். நம்ம எங்கேயாவது போனால் பாஸ்டர் வாயை கொஞ்சம் கிளறணும்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும் நமக்கு. பாஸ்டர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அம்மா என்னைய ஆளை விட்டுருங்கப்பா சாமி, நான் ஏதாவது பேச நீங்கள் போய் ஏதாவது சொல்ல கடைசியில் அடி நமக்கு தான் விழுவோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துட்டையும் போய் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் எல்லாமே ஆன்சர் பைபிள் இருந்தால் வருது. வரி கட்டலாமா வேணாமா? நல்ல ஒரு கேள்வி. வேணாம். இவங்கெல்லாம் யூதர்கள், யூதர்களுக்கு ராஜாவாக வந்திருக்கிறாருன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? அவனுக்கு ஏன்டா வரி கொடுக்குறீங்கன்னு கேட்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அவனுக்கு உரியதை அவனுக்கு கொடுத்து தொலைங்க, உங்களுக்கு உரியதை உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுலேயும் கிளியராக தான், கேர்ஃபுல்லாக தான் ஆன்சர் பண்ணுறாரு. அப்போ பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் இவர் ராஜா என்பதை திரும்ப 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 வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். கடைசியாக கழுத குட்டி மேலே ஏறி உக்காந்துட்டு பவனி வந்தார் பாருங்க. பகிரங்கமாக, அதான் சொன்ன கிரேட் ப்ரொக்ளமேஷன், பகிரங்கமாக பிரகடனப்படுத்துகிறாங்க. இவர் தான் யூதர்களுடைய ராஜா, இவர் தான் ராஜ்யத்தை அமைக்க வந்தவர், இப்பொழுது ராஜ்யத்தை அமைக்க போறான்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனால் ராஜ்யத்தை அமைக்க முடியவில்லை. ஏன் பாஸ்டர்? இப்ப ராஜ்யம் சொல்லி வரும்போது ரெண்டு மனசுல நம்ம வச்சுக்கணும். முதலாவது எர்த்லி கிங்டம். எர்த்லி கிங்டம் சொன்னா இந்த பூமியில நடக்கிற ராஜ்யங்கள். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கிங்டம். ஸ்பிரிச்சுவல் கிங்டம் சொன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படுகிற ராஜ்யம். இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எர்த்லி கிங்டம் சொன்னா பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போகும் ஒரு நாள். எந்த ராஜாவா இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது? சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க முடியாது. தாவீது உட்கார்ந்து இருந்தாரு, போயிடுச்சு. அடுத்து அவருடைய மகன் சாலமோன் உட்கார்ந்து இருந்தாரு, கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சு. ஏரோது உட்கார்ந்து இருந்தாரு, கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சு. மகா அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் உட்கார்ந்து இருந்தாரு, அவரு கிரேக்கர்களுடைய ஆட்சியை பூமி ஃபுல்லா கொண்டு போனாரு, காமிச்சாரு. ஆச்சரியமா இருக்கும். அவர் பூமி ஃபுல்லா போய் தன்னுடைய ராஜ்யத்தை பரப்பினார். கிரேக்கர்களுடைய அந்த ராஜ்யம் வளர்ந்து பெருக வேண்டும். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவரு ஒரு நாள் இல்லாமல் போயிட்டார். அடுத்து ஹிட்லர் வந்தான். அவன் அதே போல ஜெர்மனி தேசம் உலகத்தை ஆள வேண்டும் நினைச்சு எல்லா காரியத்தையும் பண்ணான். எல்லாம் அழிஞ்சு போச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம்.
அடுத்து கம்யூனிசவாதிகள், நிறைய கம்யூனிசவாதிகள் கொரியா தேசம், சைனா தேசம், ரஷ்யா தேசம், இந்த மாதிரி இடங்களில் இருந்து உலகத்தை ஆள வேண்டும், உலகம் முழுசும் எல்லா தேசங்களையும் கம்யூனிச தேசமாய் மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் எழுப்பினார்கள். ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க. இதெல்லாம் எர்த்தலி கிங்டம், பூமியின் ராஜ்யம். ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் அழிஞ்சு போகும். அப்போ சகரியா 9:9 எதை குறித்த தீர்க்க தரிசனம் சொன்னா? பூமியின் ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அல்ல, இந்த பூமியை ஆள வந்த தேவனாகிய கர்த்தரை குறித்த தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொன்னா, ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து ராஜாவாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா இஸ்ரவேலரெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டிருப்பானுங்க. அதான் நடந்திருக்கும். ஆனால் எவனும் ரட்சிக்கப்படலை, மனசும் மாறல. எல்லாருக்கும் ஒரு வெறி. என்ன வெறினா, ரோமர்களை யாராவது அடித்து துரத்தி விடணும், அவங்க ராஜ்யத்தை கவுத்துடும், அதுக்கு ஒரு ஆள் தேவை. மற்றவங்களுடைய நிலைமை என்ன? அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அந்நியர்கள், இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இது இவர் ராஜான்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வெளிப்படுத்துறாரு. சமாரிய ஸ்திரீ ஒரு நல்ல உதாரணம். அவன் கேட்குறான், எந்த யூதனும் என்கிட்ட பேசவே மாட்டான், நான் வந்து ஒரு அவுட் காஸ்ட்டு, ஜாதின்னு பார்க்கும்போது நான் தீண்டப்படாதவன், நான் எல்லாராலையும் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஜாதியிலேருந்து வருகிறேன், நீர் வந்து என் கூட ஏன் பேசி கொண்டு இருக்கிறீர், நீர் ஒரு யூதனாச்சே. அவர் சொல்றாரு, சமாரியாவுக்கு நான் தான் ராஜா. அல்லேலூயா. சமாரியர்களுக்கும் யாரு ராஜா? நான் தான் ராஜா. எகிப்தியர்களுக்கும் நான் தான் ராஜா, இஸ்மவேலர்களுக்கும் நான் தான் ராஜா, இன்னைக்கு ஈரானியர்களுக்கும் அவரு தான் ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. என்னதான் இஸ்ரவேல் சப்போர்ட் பண்ணாலும் ஈரான்லையும் கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களும் அழிஞ்சு போகணுமா? இல்லை. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த தேசம் வேணா எதிர்பார்க்காத ஒரு ஆள் கையில் இருக்கலாம், விரும்பப்படாத ஆட்சி நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்பதை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஓசனான்னு சொல்லி என்னை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. அதை அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ராஜ்யம் என்று சொல்லும் போது இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்தது என்ன? தங்களுடைய ராஜ்யம், தங்களுடைய ராஜா அன்றைக்கு சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த காரியம் என்ன? வெறும் இஸ்ரவேலர்கள் மட்டுமில்ல, உலக தேசங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே கட்டப்பட்டு, கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னா அது ஒரு இடத்துல நடக்கிறதில்ல, உலகம் ஃபுல்லா பல மொழி பேசுகிற ஜனங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னபடி பல பாஷைக்காரர்கள், பல மொழி பேசுகிற ஜனங்கள் எல்லாரும் வந்து அவருக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து நீரே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அவரை ஓசனான்னு அன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் உண்மையான ஓசன்னா. அல்லேலூயா. அந்த ஓசன்னாவை எதிர்பார்த்துதான் அன்னைக்கு போய் அவர் அந்த ராஜ்யத்தில் உட்கார்ல. எல்லாரும் நினைச்சாங்க, பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறாரா? இயேசு கிறிஸ்து ஆமான்னு தான் சொன்னார், இல்லைன்னு சொல்லியே நான் யூதர்களுக்கு ராஜா தான். அப்போ சிலுவையில் அறையும் போது எல்லாரும் காரி துப்புறாங்க. என்ன காரி துப்புறாங்க? யூதர்களுக்கு ராஜா வந்தால் உன்னையே நீ காப்பாற்றிக்கொள், ரட்சித்துக்கொள். சிலுவை மேல எழுதியிருக்கிறாங்க பாருங்க, INRI அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? யூதர்களுக்கு ராஜா கேவலப்படுத்தி எழுதியிருக்கிறான். INRI அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னார். அவருடைய நிலைமையை பாருங்க. எல்லாருக்கும் இதுதான், நம்ம பப்ளிக்கா ஷேம் பண்றோம்ல, எல்லாருக்கும் இதுதான் நடக்கும். இனி எவனாவது ஒருத்தன் யூதர்களுக்கு ராஜான்னு சொன்னா இவன் நிலைமை தான் உங்களுக்கு வரும். அதை சொல்றதுக்காக தான் அங்க எழுதியிருக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு அவர் சிலுவையை அடித்து உடைத்து வெளியே வந்து தன்னை ரட்சித்து மக்களை எல்லாரும் ரட்சித்து நினைச்சிருந்தா எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல காலி பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இஸ்ரவேல் இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி ராஜாவா உட்கார்ந்துருக்கலாம். செய்யல. ஏன் செய்யல?
தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் கிங்டம் அல்ல, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் கிங்டம். ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். மக்கள் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் உண்மையான ராஜ்யம் ஆரம்பமாகும். வெறும் அரசியல் மட்டும் பார்த்தோன்னு சொன்னா ஒன்றும் நடக்க போறதில்லை, மனசு மாறாது. அப்போ அந்த சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையில் எல்லாரையும் மீட்டு எடுத்தா தான், எல்லாரையும் பாவத்திலிருந்து கழுவி எடுத்தா தான் உண்மையான ராஜ்யத்தை பூமியிலே நிலைத்து நிறுத்த முடியும். அதனால தான் பொறுமையாக இருந்தார். நீங்கள் என்ன பேசுறதுனாலும் பேசுங்க, என்னை கேவலப்படுத்தினாலும் கேவலப்படுத்துங்க, அடித்தாலும் அடிங்க, உதைச்சாலும் உதைங்க, காரி துப்புனாலும் துப்புங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் வந்ததனுடைய நோக்கம் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ கட்டி எழுப்பப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? கம்மிங் கிங்டம். அதில் தான் ராஜாதி ராஜாவா தேவாதி தேவனா இன்னைக்கு குருத்தோலை பிடித்த ஓசனா என்று வரவேற்றமோ அதே போல மறுபடியும் இதே ராஜா பூமியை அரசாட்சி செய்வார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 1000 வருட அரசாட்சி. அந்த மில்லினியல் கிங்டம், அந்த 1000 வருட அரசாட்சிக்கு நமக்கு யாரு ராஜான்னா இயேசு கிறிஸ்து ராஜா. அவர் தான் தகப்பன், அவர் தான் எல்லாமே. அப்ப அந்த நாள் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே உட்கார்ந்து நம்முடைய ராஜா மீண்டும் வருவார் என்று சொல்லி நாம காத்திருக்கிறோம். யூதர்கள் ஒரு பக்கம் மேசியா வந்தாலும், தன்னை மேசியா என்று வெளிப்படுத்தினாலும், கழுதையின் மேல வந்து யூதர்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாலும், கண்ணு இருந்தும் குருடர்களை போல இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. போன 2 வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ஒரு வாயை விட்டான் பாருங்க. என்ன வாய், அதிலே தெரிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதுதான் கண் இருந்து குருடன், வாய் இருந்து ஊமை, காது இருந்தும் செவிடன். இதுதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவ்வளோ நடக்குது, இத்தனை நடக்குது, இவ்வளவும் நிறைவேறியும் இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியலையே. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும். அன்றைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, இவர் தான் ராஜா. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். அவர் கேட்டு வாங்குறதெல்லாம் வாங்கிக்கோ. அலையில சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கொடுக்காதவெல்லாம் அந்த ராஜ்யத்தில் உட்கார முடியாது, பார்த்துக்கோங்க. பாஸ்டர் கேட்பாருன்னு மறைச்சு வைக்கிற டிக்கெட் எல்லாம் அங்கே ரிஜெக்டட். அலையலுயா, அலையில சொல்ல வரமாட்டேங்குது, அலையலுயா சொல்ல வரமாட்டேங்குது. நான் ஒன்றும் கேட்கறதில்ல அதிகமாக. ஒரு சில ஆளுங்க ஒரு சில வீட்டுக்கு போய் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். பாப்பா புதுசாக ஏதாவது இருந்ததுன்னா, நல்லா இருக்குதே சிஸ்டர், உடனே எடுத்து கொடுத்துடணும் அவங்களுக்கு. அப்படிலாம் நம்ம பண்றதில்லை. ஆனாலும் சொல்றேன், எதுக்காக சொல்றேன், தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று வரும்போது உற்சாகமாய், ஏன்னா அவர் தான் ராஜா, அவருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கும்போது. ஒரு 2 கலெக்டருக்கு முன்னாடி ஒரு கலெக்டர் இருந்தார். அவர் பேர் பிரபாகரன் ஏதோ ஒன்று வரும், ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சோடைய பர்மிஷன் போயிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு 2 பேர் வருவாங்க. எங்கள் அப்பா ஒரு கார் வச்சுருக்காரு பாருங்க, அந்த காரை கலெக்டர் கேட்டான்னு கேட்பானுங்க. நானே நிறைய டைம் கேட்டிருக்கேன், உண்மையாக கலெக்டர் கேட்குறாரா இல்லை இவனுக்கு சும்மா கதை விட்டு. எங்கள் அப்பா டே சும்மாறா, கலெக்டர் தானே கேட்குறாரு, நல்லா தெரியுண்டா எனக்கு அப்படின்பாரு. ஏப்பா இவனுங்க வந்து கலெக்டர் பேரை சொல்லி வேறு ஏதாவது பண்ணி என்னத்தையா பண்ணிகிட்டு இருப்பானு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா கலெக்டர் தான் வாங்கிட்டு போகிறாரு. எதுக்கோ அஃபீஷியல் காரில் போகக்கூடாதான். அது மாதிரி இந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போது என்ன பண்ணிங்கன்னா, துரப்பாஸ்டர்ட்டு சொல்லி அவர் காரை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. அதுக்குன்னு 2 பேர் இருக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் நடக்குது. எனக்கு அப்போ தான் ஆச்சரியமாக இருந்தது, எப்பட்றா நம்ம காரையும் இவனுங்க. ஏன்னா அந்தளவுக்கு உரிமையாக என்ன பண்ணுறாங்க கேட்க. ஓ துரப்பாஸ்டர் அவருக்கு அப்ரூவல் நான் தானே கொடுக்குறேன், அதனால் என்ன பண்ணுவார், கார் கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. திடீர்னு பார்த்தா அவனுங்க ஒரு வெள்ளை கலரில் ஒரு டுபாக்கு ஒரு காரை கொண்டாந்து எங்கள் வீட்டில் நிப்பாட்டிடுவானுங்க. நாங்கள் உங்கள் கார் வர வரைக்கும் இந்த கார் என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அந்த காரை தள்ளிட்டு இவனுக்கு எங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. 2-3 டைம் அது மாதிரி போயிருக்குது. அதுக்கப்புறம் விட்டாங்க.
என்னன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் ரகசியமாக நடக்குது. நான் கூட ஆச்சரியப்பட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து உரிமையாக என்ன பண்ணுவார், ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி தங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்ககிட்டலாம் அந்த மாதிரிலாம் உதவி கேட்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் மறுபடியும் கலெக்டரேட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் லெட்டர் போகிறதுக்கு முன்னாடி யாருக்கு லெட்டர் வரும், இவருக்கு தான் லெட்டர் வரும். அப்போ தான் எனக்கு புரியும், காரு வேலை செய்யுது. காரு போனனால மற்றவங்களாம் எனக்கு வரல உனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே ஃபோன் அடிச்சே கூப்பிடுவானுங்க. கலெக்டர் உங்களை என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியே என்ன அர்த்தம், காரு போனனால மற்றதெல்லாம் கரெக்டாக கிளியராக என்ன பண்ணுது, வேலை செய்யுது. அப்போது ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் எதுக்காக சொல்கிறேன், ஒரு 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 அதிகாரத்தில் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் தனக்கு வேணுங்கிற காரியத்தை என்ன பண்ணிடுவார், தன் ஆளுகளை வைத்து என்ன பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அந்த ராஜாவுக்கு கீழே நீங்கள் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும்னு சொன்னால் எத்தனை பேருக்கு ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை? அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்குதா? கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை இருக்குதா? அப்போ பரீட்சையெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். நீ ராஜாவுக்கு வேலை செய்யறியா இல்லையா, அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு பரீட்சையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் குரூப் 1 குரூப் 2 ஏறி போய் உட்காந்துக்கிறாங்க. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் உள்ளத்தை பார்ப்பார். உண்மையாக நீ ராஜ்யத்தை நேசிக்கிறவன், ராஜாவை நேசிக்கிறவன் தான் உனக்கு போஸ்டிங். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அன்னைக்கு உனக்கு என்ன கிடைக்கும், உயிரோடு இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஸ்தோத்திரம். இதுக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்லையா உங்கள் சந்ததியில் ஒருத்தருக்கு கிடைக்கும். அதுக்கு தான் சந்ததியை ஆயத்தப்படுத்தணுங்கிறது. ராஜா வரப்போறாரு, திரும்பி ராஜ்யத்தை அமைக்க போறார், பூமியை அரசாட்சி செய்ய போறார். நாம ஆயத்தமா இருக்கிறோமா? வெறும் குருத்தோலை பிடிச்சா பத்தாது, ஓசனான்னு சொன்னா பத்தாது. ராஜ்யத்தில் பங்கு உள்ளவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கீ பீப்புள் இன் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய தூண்களா இருக்க வேண்டும், பில்லரா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு சிலரால தான் இருக்க முடியும், எல்லாராலும் இருக்க முடியாது. எல்லாரும் வந்துட்டு தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது, எங்களுக்கு ராஜா எங்களுக்கு வந்து குடம் கொடுப்பாரா, இல்லை எங்களுக்கு கிரைண்டர் கொடுப்பாரா, மிக்சி கொடுப்பாரா, அப்புறம் என்ன இன்னைக்கு ஃப்ரிட்ஜு தர போகிறாங்களாம், ஃப்ரிட்ஜு கொடுப்பாரா, இப்படித்தான் எல்லாரும் ராஜ்யத்துக்குள்ளே வராங்க. பாஸ்டர்கிட்ட வரும்போதே முதல் ஜப குறிப்பு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன வேணுங்க உங்களுக்கு, கிரைண்டர் வேணுமா, மிக்சி வேணுமா, ஃப்ரிட்ஜு வேணுமா, இல்லை ஏசி வேணுமா கேளுங்க, இன்றைக்கே ஜெபம் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லதாக வேணும் பாஸ்டர் சொல்லி வாங்கி கொடுங்க. இப்படித்தான் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்ன, பாஸ்டர் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு தூணா இருக்கணும், ராஜ்யத்துக்காக உழைக்கணும், என்னை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா நீங்க மாத்துங்க. யாராவது சொல்றீங்களா? சபை குறிப்பு இப்படிலாம் இருக்கணும். என்ன ஒரு நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன், ஃப்ராடு பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு ரைச்சியஸ் பர்சனா இருப்பேன், ஆண்டவர் என்னை தூணா மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. கட்டி எழுப்பக்கூடிய ஜனங்கள். நாங்கள் போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன வாங்கலாம், எப்படி வீடு கட்டலாம், பங்களா கட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த கரப்ஷன் போதாதுன்னு சொல்லி தான் தேவனே அவருடைய ராஜ்யத்தை அமைக்கிறார். இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்கேயும் கரப்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போய் பிரவேசிக்க முடியும், எப்படி அமைச்சராக முடியும்? அப்போ இந்த ராஜ்யத்துக்கும் ஸ்பிரிச்சுவல் கிங்டம் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி தொடர்பு இருக்கு பாஸ்டர்? இங்க நீ பரிசுத்தமா இருந்தால்தான் அங்க நீ உயர்த்தப்படுவாய். நீ இங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால்தான் அங்க அதிகாரத்தில் உட்கார முடியும். நீ இங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக இரவும் பகலும் இப்போ இந்த ராஜ்யத்தில் உழைச்சாதான் அந்த ராஜ்யத்தில் போஸ்டிங் கிடைக்கும். அல்லேலூயா. இங்க ஒண்ணுமே செய்யாம எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டு கடைசியில் ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும்போது உடைய ராஜ்யத்தில் என்னை பாக்கியவானாய் என்னை உயர்த்தி என்னை அப்படியே உட்கார வையும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா தள்ளி விட்டுருவார் கீழே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராஜ்யத்தில் கர்த்தருக்கு கொடுக்காதவன் அந்த ராஜ்யத்தில் போய் எப்படி கொடுப்பான்?
இந்த ராஜ்யத்துல ஆண்டவரை நேசிக்காதவன், அவரை கனப்படுத்தாதவன், அவருக்கு நேரத்தை ஒதுக்காதவன், அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது எப்படி போய் அவரிடத்துல போய் உட்காருவான்? ஒரு சில இடத்துல சொன்னாரு, நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். என்ன நல்ல பங்கு? என்ன நல்ல பங்கு சொல்லுங்க. என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் சொல்வதை நீ கேட்கிற பாத்தியா, இதுதான் நல்ல பங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பிஸியா இருக்கிறோம், எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் முக்கியமே இல்லை தேவனுடைய ராஜ்யத்துல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை நாடுகிறோமா, இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எழும்பி நிற்போம். இன்றைக்கு தாவீதின் குமாரன் ராஜாதி ராஜாவாய் எருசலேமுக்கு வந்தார், ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். பூமியின் ராஜ்யம் அல்ல, ஆவிக்குரிய ராஜ்யம். அழிந்து போகிற ராஜ்யம் அல்ல, அழிவில்லாத ராஜ்யம். சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள். தன்னை ராஜாவென்று வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துல தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஒரு நாள் திரும்பவும் அந்த ராஜா வரப்போகிறார், உங்களிடத்துல வரப்போகிறார், என்னிடத்துல வரப்போகிறார். அன்றைக்கு அவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நீங்க எப்படி பிரவேசிக்க போறீங்க? அவர் எப்படி வரவேற்க போகிறீங்க? இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்கு. இந்த ராஜ்யத்துல அவரை கனப்படுத்தலன்னு சொன்னா அந்த ராஜ்யத்துல நம்ம கனப்படுத்த முடியாது. இந்த ராஜ்யத்துல அவருக்காக உழைக்கலன்னு சொன்னா, அவருக்காக பாடுபடலன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை உயர்த்தலன்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்கு பங்கு இல்லாதவங்களா நம்ம மாறி போயிடுவோம். தேவன் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டோடைய ராஜ்யத்துல நீங்கள் தூண்களாய் நிற்க விரும்புகிறீர்களா? நான் எதையும் எதிர்பார்த்து வரல பாஸ்டர், எதுவும் எனக்கு வேணாம். ஆனால் கர்த்தர் என்னை அவருடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு தூணா, ஐ ஆம் எ பில்லர், அந்த ராஜ்யத்தை உருவாக்குவேன். ஆண்டவர் என் வாழ்க்கையை கொண்டு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் நான் செய்து முடிப்பேன். என்னையும் ஒரு கருவியாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேட்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட இந்த குருத்தொலை ஞாயிறில உண்மை நாங்கள் ஓசன்னா என்று சொல்லி உண்மை நாங்கள் ஆராதித்தோம். நீ நல்லவர், நீர் அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உடைய ராஜ்யத்துக்காக தாவீதின் மைந்தன் மறுபடியும் பூமியை வந்து ஆட்சி செய்கிற நாள் வரைக்கும் நாங்கள் உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக தொடர்ந்து வாழுவோம் என்று நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவன் குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவையெல்லாம் சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. சமாதானத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை, என்னும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமில்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, பயமும் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா
ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே 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 யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எரிந்தாலும் யோர்தானின் வெள்ளம் வந்தாலும் எரிகோ கோட்டை எரிந்தாயமில்லை ஆமே பயமும் இல்லை கலக்கம் இல்லை பயமும் இல்லை கலக்கம் இல்லை மீட்பர் நாம் உடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே 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 ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா 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 கர்த்தர் நல்லவர் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார் முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார் அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஆமென் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா உள்ளத்தில் ஆனந்தது ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே கர்த்தரே நீ உயர்ந்திடுவீர் ஓசன்னா ராஜராஜனே ஓசன்னா ஓசன்னா ராஜராஜனே மகிமை மகிமை ராஜராஜனே எல்லாரும் கைகளை உயர்த்தி Yes Lord மகிமை ராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே கர்த்தரே நீ உயர்ந்திடுவீர் மகிமை ராஜராஜனே மகிமை ராஜராஜனே Hosanna, Hosanna in the highest. Hosanna, 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 Hosanna in the highest.
Lord, we lift up your name with a heart full of praise. We exalted, O Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Amen. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of prayer. We exalted, O Lord our God. Glory to the King of Kings. Amen. Hallelujah. Glory to the King